அத்தனை இயக்கத்தின் தலைவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் தேர்தலில் கூட இந்த தலை வணங்கி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்த அத்தனை இயக்கங்களுக்கும் அத்தனை இயக்கத்தின் தலைவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் தேர்தலில் கூட இந்த அளவுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்கல அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா நீங்க டிவி கேட்க அவ்வளவு நீங்க ஆதரிச்சிருக்கிறீங்க. நான் எம்ஜிஆர் அவர்களோட எல்லாம் நான் கம்பேர் பண்ணல. எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான். ஆனா நாம பெரியார் அண்ணா எம்ஜிஆர் அவர்கள் வழியில ஒரு அன்பா உழைக்க வந்த உங்க விஜய், அவ்வளவுதான். 1977ல நீங்க போடாத ஓட்ட 2026ல நீங்க போட்டிருக்கிறீங்க. என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, ஃபியூச்சர்ல வரப்போற எல்லா தேர்தலையும் உங்களுடைய முழு சப்போர்ட் என்னால வாங்க முடியும்ன்ற அந்த ஒரு நம்பிக்கை இப்போ என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. ஏன்னா நீங்க அமைச்சு கொடுத்திருக்கிற இந்த ஆட்சியில எல்லா நன்மைகளையும் நீங்க கண்கூட பார்க்க தான் போறீங்க அப்படின்ற அந்த கான்பிடன்ஸும் என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. யார் எந்த நிலைமைக்கு எந்த பொசிஷன்ல போனாலும் இந்த கிண்டலும் கேலியமா பேசுறது இருக்குதானே செய்யும். நம்மளை பத்தி, நம்ம அரசியலை பத்தி, நம்ம பேச்சை பத்தி இந்த கிண்டலும் கேலியமா பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க. தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அடுத்து இப்ப நம்ம புதுசா அந்த சூட் எல்லாம் போட்டு வரோம்ல, அதை பத்தி கூட நிறைய பேரு, ஏன் நாமெல்லாம் டூர் சூட் எல்லாம் போடக்கூடாதா? அதிகாரம் செய்யறவங்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும்தான் கோட் சூட் எல்லாம் போடணுமா? அப்பெல்லாம் என்ன கிடையாது. நான் என்ன கலர் கலரா போட்டு வர, ரெண்டே கலர், நம்ம எல்லாரும் மனசு மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட். எல்லாத்திலும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இந்த விஜய் இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர். அடுத்து அந்த பிளாக் கூட